கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த புதிய நாளில ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வரும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். Proverbs 13:12. Hope deferred makes the heart sick, but when the desire comes, it is like tree of life. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்காய் நாம் காத்து கொண்டிருக்கின்ற போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற அற்புதமான காரியங்கள் மிகவும் ஆச்சரியவிதமாயிருக்கும். ஒருவேளை கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துல சில நேரத்தில் தாமதமாக அது நம்முடைய வாழ்க்கைக்கு வரலாம். ஆனால் அவர் சொன்னால் நிச்சயமாய் அதை செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நிச்சயமாய் அவர் நமக்கு சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் முடிவு பரியந்தமும் நம்முடைய வாழ்க்கையில வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாக்குறுதியை நம்பி விசுவாசிக்க வேண்டும். காரணம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகையால் அவருடைய வார்த்தைகளும் மாறுவதில்லை. வேதம் சொல்கின்றது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று. ஆமேன். எனவே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் பொறுமையோடு காத்திருப்போம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமேன். வார்த்தையை நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, அநேக நாட்களாய், அநேக மாதங்களாய், அநேக வருடங்களாய் நாங்கள் காத்து கொண்டிருக்கிற அற்புதத்தை நீர் நிச்சயமாய் செய்வீர் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே இப்படி வார்த்தைகளை கேட்டு உம்மை நம்பின ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகிற அற்புதத்திற்காக உமக்கு நன்றி. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். God bless you. Jesus loves you. Amen.